மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம் செய்கிறோம், புத்தகத்தை வாசிக்கிறோம், அப்படியே சத்சங்கமும் செய்கிறோம். புது நபர்கள் யாராச்சும் இருந்தால் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்வோம். பிரமிட்களை பயன்படுத்தி போங்க, இப்படி சீக்கிரமா எண்ணங்கள் ஏற்ற நிலை வருது அப்படின்னு சொல்லி வகையான பிரமிட்கள், கிறிஸ்டல்ஸ்கள் எல்லாமே அதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். வெறும் இது மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூலகம் மட்டுமே கிடையாது. கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. எங்கெங்க எல்லாமே பிரமிட்கள் வருதோ அங்கங்க எல்லாமே கீழே இருக்கும் 7 உலகங்களுடைய கனெக்ஷன் எல்லாமே கட் ஆக்கி அங்கே எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணும். எங்கே எனர்ஜி நியூட்ரலைஸ்டா இருக்குமோ அங்கே உட்கார்ந்து நாம தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் இல்லாம, நிறைய கஷ்டம் எதுவுமே இல்லாம, நல்ல சுகமான சௌகரியமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்தால் சீக்கிரமா அது எண்ணங்கள் ஏற்ற நிலை என்பது நமக்கு கிடைக்கும். ஒரு பிரமிட் கட்டினதுக்கு அப்புறம் நிறைய பேர் அங்கே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பிரமிட் மூலமா அந்த இடத்திற்கு, அந்த ஸ்பேஸுக்கு மேல உலகங்களுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே வருது. அந்த கனெக்ஷன்ஸின் மூலம் யாரெல்லாம் உட்கார்ந்து தியானம் செய்வார்களோ அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா 3ஆம் கண்ணு திறக்கப்படும். அப்படி ஆஸ்ட்ரல் டிராவலிங் எல்லாமே நல்ல பேலன்ஸ்டாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா, அந்த ஸ்பேஸ்ல எல்லாமே நிறைய எனர்ஜி நிறைந்து இருக்கும். நாம ஆஸ்ட்ரல் டிராவலிங் மூலம் எப்படி இந்த உலகத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது மேலே உலகங்களுக்கு எல்லாமே அந்த பிரமிட் உள்ளிருந்து இருக்கும் கனெக்ஷன்ஸ் மூலமா போறோமோ, அதே போல் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் மற்றும் ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாமே அந்த பிரமிட் மூலமா இந்த உலகத்திற்கு அவங்க செய்ய வேண்டியது எல்லாமே செய்து திரும்பி ரிட்டர்ன் போவார் மாஸ்டர். அதுதான் பிரமிடுடைய சிறப்பு. அதற்காக உலகத்துல எத்தனை பிரமிட் கட்ட முடியுமோ அத்தனை பிரமிட் கட்டுறது தான் நம்முடைய நோக்கம். ஒரு இடத்துல பிரமிட் வந்திருக்கு அப்படின்னா எல்லா வகையான ஃபீல்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் என்பது கிடைக்கும். குழந்தைகள் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு, கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மைண்டு எல்லாமே வருது. ஒரு வியாபாரம் யாராச்சும் பண்றாரு அந்த பக்கத்துல ஆகட்டும், அந்த ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜியில ஆகட்டும் பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறி வெறும் எனக்காக லாபத்திற்காக நான் பண்றேன் அப்படின்றது இல்லாம அவருடைய மைண்டு ஹீல் ஆக்கி இந்த உலக நன்மைக்காக என்னுடைய தர்மம் வியாபாரத்தின் ரூபத்துல நான் பண்றேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த உலகத்துல குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேளாண்மை ஏதாவது பண்றாரு அப்படின்னா அங்கே எல்லாமே செடி கொடி மரங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஆற்றல் என்பது கிடைக்கும். எரு இல்லாம மென்னிய ஒரு ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே இல்லாம அந்த செடி கொடிகள் எல்லாமே நல்ல வகையா வளர்த்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் என்பது இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாரு, ஆர்கானிக் அப்படின்னா அது எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிரமிட்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்தால் நமக்கு வருது எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அவுட்புட் என்பது வேளாண்மையில கிடைக்கும் மை டியர். அதற்காக எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது பிரமிட் தொப்பியாகட்டும் ஒரு 2x2 பிரமிட் பயன்படுத்திக்கோங்க. எங்கெங்க எல்லாமே பிரமிட்கள் இருக்குமோ அங்கங்க எல்லாமே போய் தியானம் செய்யுங்கள். எங்கெங்க எல்லாமே பிரமிட்கள் வரணுமோ அங்கங்க எல்லாமே பிரமிட் கட்டுவார். அங்கே எல்லாமே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் என்பது பண்ணுங்க மை டியர் மாஸ்டர்ஸ். இது நம்முடைய வேலை, இது நம்முடைய பூலகம், நாமே இந்த உலகத்தை பாதுகாப்போம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, குட்.